$300 ஒரு ஆள் ஏமாந்திருக்காரு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண போய். உங்களுக்கு சில நேரம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதாக்களுக்கு சொல்கிறேன். அமேசான் ஃப்ளெக்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 4 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடக்கு. 4 வருஷத்துலேருந்து 8 வருஷம். அந்த 4 வருஷத்தில் 8 வருஷத்தில் நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துடும். ஓகே, மேபி நம்ம கனடாவிலேயே இருக்காமல் கூட போகலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிலாக்கள் அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்காங்க சில ட்ரிக்ஸுகளை பாவிச்சு வித்தின் 1 to 2 வீக். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேமான்னு கேட்டால் இல்லை, இது லெஜிட் தான். ஆனால் அதை பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இப்போ போய் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் போய் அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் இல்லாட்டி அமேசான் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணினாலே நிறைய பேர் கிட்டத்தட்ட 100 கணக்கில் ஆட்கள் வராங்க. ஜிக்கள் வருது, ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்ஸுகள் வருது. இதில் இருக்கிற 99% ஆட்கள் ஃபேக். அவங்க அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தாரன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. அப்படி ஒரு கேஸ் தான் இப்போ என்கிட்ட ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணி அப்படி அவர் ஏமாந்த எல்லா ப்ரூஃபையும் என்கிட்ட அனுப்பியிருந்தார். ஸோ இவர் இந்த ஸ்கேமருக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து மார்க்கெட் பிளேஸ் கண்டுபிடிச்சி எவ்வளோ டொரண்டோவில் செய்கிறதுங்க அடிக்கிற 380 சொல்லிங்க. அது பிறகு 300ன்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணி கடைசியாக 300க்கு ஓகேன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பிறகு $100 முன்னுக்கு பே பண்ணணும், அப்போ தான் செஞ்சு தருவேன்னு சொல்லியும் இவர் $100 பே பண்ணிடலாம், $50 பே பண்ணுவேன்னு சொல்லி எக்ரி பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு $50 எக்ரி பண்ணி $50 அவருக்கு அனுப்பிட்டார். அந்த ஸ்கேமருக்கு முன்கூட்டியே அனுப்பிட்டாரு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. முதல் அனுப்பினது பிறகு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அனுப்புகிறேன் 2 to 3 நாள் எல்லாமே ஓகே ஆயிருக்குன்னு சொல்லி இவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு எந்த ரிப்ளையும் இல்லை. அதுக்கு பிறகு மெசேஜ் பண்ணதுக்கு இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி இருந்துருக்கு. அதுக்கு பிறகு மெசேஜ் இல்லை, ஹாய் போட்டு என்ன ஏமாற்றி போட்டியா, ஏமாற்றி நான் சொல்லு நான் வராக்கிட்ட போகிறேன்னு சொல்லி அவர் டிரெக்டாக கட்டுறியார். ஓகே, அது பிறகு திரும்ப சொல்லியிருக்கேன் இன்றைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் கிடச்சிட்டு திரும்ப சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு திரும்ப ஒரு ஃபோன் நம்பரை தாங்க நான் உங்களை டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணுறேன் இந்த இதில்னு சொல்லியிருக்காரு. அது பிறகு நோ ஆன்சர். அது பிறகு மெசேஜே இல்லையாம். இப்போ இது நடந்து ஒரு 2-3 காலம் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் அனுப்பியிருந்தார். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், தெரியாதாக்கிட்ட ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்களில் போய் அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான பணமும் கொடுக்காதீங்க. ஸோ இது ஒரு ஆள் எனக்கு அனுப்பின ப்ரூஃப். இதே மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்த ஏமாந்துருப்பீங்க இந்த அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண போய். இதை ஏன் அவர் அனுப்பினு சொன்னால் நான் அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் எப்படி செய்கிற அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அப்படி அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்க சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் அவர் அனுப்பியிருந்தார். இப்படி ஒரு ஆள் அவரை ஏமாற்றி போட்டேன்னு சொல்லி அவர் அந்த மெசேஜ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிட்டு அவர் என்கிட்ட கேட்ட கொஷன் என்னென்னா, இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆளும் இப்படி ஏமாற்ற மாட்டாருங்கிறதுக்கு என்ன நிச்சயம்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்குரிய ப்ரூஃப் தான் அது. இது எனக்கு அவர் க்ரியேட் பண்ணி தந்த அக்கௌண்ட். ஓகே, இது என்ற நேம் பாருங்கள். ஓகே, இது எனக்கு அவர் க்ரியேட் பண்ணி தந்த அக்கௌண்ட். எனக்கு அவர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தரதுக்கு அவர் கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட எடுத்திக்கு. ஓகே, 1 வீக்லேயே எனக்கு க்ரியேட் ஆகிட்டு அவர் சொன்னார் 1 வீக் to 2 வீக்ஸுக்குள்ளே செட் ஆகும்னு சொல்லி எனக்கு 1 வீக்லேயே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி தந்துட்டார். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட் அவர் லெஜிட்மேட்டான ஆள் தான். அவர் எனக்கு தெரியும். அவரை நிறைய வேறு பிஸ்னஸ்களில் வேறு விஷயங்களில் எனக்கு நல்ல பழக்கமானால் கிட்டத்தட்ட அவரோட கண்டெக்ட் 2 years இருக்கிற கண்டெக்ட். ஸோ இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் லைக் என் ஃப்ரெண்டை கனெக்ட் பண்ணி அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி நம்பிக்கை இல்லாட்டி இட்ஸ் அப் டு யூ. ஸோ உங்களுக்கு அந்த கண்டெக்ட்லேருந்து அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் வீடியோ எத்தனை லைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஆக்டிவேட் பண்ணுற மேலதிக டீட்டெயில்ஸ் என்னங்கிற எல்லா விஷயத்தையுமே தரேன். ப்ளஸ் அமேசான் ஃப்ளெக்ஸ் இருந்தால் என்ன, அதில் இருக்கிற என்ன விஷயமா, இல்லை அதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதில் ஏர்ன் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நான் கீழே பிளேலிஸ்ட் ஒன்று டேக் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் முதலாவது வீடியோ போய் பாருங்கள். அதில் அமேசான் ஃப்ளெக்ஸ்னால் என்ன அது விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டிருக்கிறேன். பை.